முதல்ல ரொம்ப நன்றி சொல்லிடுறேன் சார், இந்த மாதிரி ஒரு புக்கை எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. காதல்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது, எனக்கு ஒரு யோசிக்க தூண்டின ஒரு கவிதை இது. உன் அக்காவை பெண் பார்க்க வந்தவன் நான், 5 நிமிடத்தில் பிடித்து விட்டதாக சொல்லியதும் அது எப்படி பார்த்த நொடியிலே பிடித்து விடுகிறது என்றாய் வெகுளியாய். ஒருவரை பிடிக்க எவ்வளவு நேரமும் காலமும் ஆகும் என்று உனக்காவது தெரியுமா? இந்த கவிதை நான் எதுக்கு சார் எடுத்துக்கலாம், அதாவது நம்ம பார்க்க ஒரு பெண்ணுக்கு எடுத்துக்கலாமா இல்லை அவங்க சகோதரிக்கு எடுத்துக்கலாமான்னு எனக்கு புரியல. எனக்கு அது சந்தே எனக்கு படித்த உடனே மற்ற கவிதை சந்தேகமாக இருந்துச்சு. சரி, அது கேட்டலான்னு தோணுச்சு, தான் கேட்டது. தப்பாக எது எடுத்துக்காட்டீங்க சார்? ஆக்சுவலாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த கவிதை புஸ்தகம் வெளியிட்டதுக்கான முழு நிறைவையும் தம்பி கேட்ட கேள்வியிலே முடிஞ்சிருச்சு. என்னன்னா, அந்த கவிதையை அவர் தப்பாக படித்தார். அதாவது உன் தங்கையை பெண் பார்க்க வந்தவன் அப்படின்னு இருக்கு. பெண் பார்க்க வந்த போது இவர் பார்க்க அவன் அக்கா போன மாதிரி ஒரு கதையை புரிஞ்சுட்டாரு. அதனால உன் அக்காவை பெண் பார்க்க வந்தவன் 5 நிமிடத்தில் பிடித்து விட்டதாக சொல்லியதும் அது எப்படி பார்த்த நொடியிலேயே பிடித்து விடுகிறது என்றாய் வெகுளியாக. ஒருவரை பிடிக்க எவ்வளவு நேரமும் காலமும் ஆகும் என்று உனக்காவது தெரியுமா அப்படிங்கிறது. அக்காவை வந்து பெண் பார்க்க வந்தவன் எப்படின்னு லவ்வர் வந்து காதலன்ட்டா சொல்லுது. தம்பி என்னன்னா அக்காவை அவன் பொண்ணு பார்க்க போனதாகும். எனக்கு தெரிஞ்சு தம்பி வந்து ரோஜா படம் பார்த்துருப்பான் போல இருக்கு இல்லையா? அந்த ரோஜா படம் தான் பார்த்துருக்காப்புல. அதனால தம்பிக்கு ஒரு ரோஜா பூவை கொடுத்து அவருடைய காதலை வாழ்த்துருவோம்.